தலைப்புச் செய்திகள். சமூக நலனுக்காக பாடுபட்டவர் ஜெயலலிதா. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். தமிழகத்தில் ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரம் எடுபடவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா காட்டம். திமுக நிர்வாகிக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் தங்கள் உடல் உறுப்புகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். EPS கடும் குற்றச்சாட்டு. சிம்பு நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கும் அரசன் படத்திலிருந்து விலகலா? விஜய் சேதுபதி மறுப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளார். அண்மையில் நடந்த SIR பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 5.44 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் வாக்காளர் பெயர்களை சேர்க்க கால அவகாசம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமூக நலனுக்காக பாடுபட்டவர் ஜெயலலிதா என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இப்போதும் ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது தமிழக மக்களின் முகங்களில் ஒரு பிரகாசம் தெரிவதாக கூறினார். குஜராத்தில் தனது பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். ஜெயலலிதாவின் சிந்தனை மிகவும் தெளிவானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எடுபடவில்லை என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி வளர்ச்சி பெறும் போது தாய்மொழிகளும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற அலுவல் மொழி கூட்டத்தில் பேசி ஹிந்தி மொழியை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும், அலுவல் மொழியை அனைவரும் ஏற்பது என்பது தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் கிறிஸ்தவர் என்பதை மறைத்து பட்டியல் இனத்தவர் என பொய் சொல்லி செல்வ பெருந்தகை போட்டியிட்டதாக பாஜகவைச் சேர்ந்த நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். செல்வ பெருந்தகையின் மகன் நிச்சயதார்த்த பத்திரிகையில் இடம்பெற்ற வாசகங்களை வைத்து இதை அவர் தெரிவித்திருக்கிறார். தெரிந்தே செய்த குற்றத்திற்காக செல்வ பெருந்தகை பதவி விலக வேண்டும் என்றும் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது அன்புமணியை ஏமாற்றமடைய செய்திருக்கிறது. தந்தையுடன் ஏற்பட்ட மோதலால் பாமகவின் வாக்குகள் சிதறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக வந்துவிட்டால் அதை ஈடு செய்யும் என அன்புமணி நினைத்திருந்தார். ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டது. இதுவே அன்புமணியின் ஏமாற்றத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அரசன் படத்திலிருந்து விலகுவதாக வெளியான தகவலுக்கு விஜய் சேதுபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் அரசன் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்திலிருந்து விஜய் சேதுபதி விலகுவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இந்த செய்தியை மறுத்துள்ள விஜய் சேதுபதி, வதந்திகள் வேகமாக பரவுகின்றன என குறிப்பிட்டுள்ளார்.